விஜய் வந்து நம்ம காவேரி எழுதின லெட்டரை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு போயிடுறேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு தொல்லையாக இருக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதனால் விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசு கஷ்டப்படுறாரு. சாரி காவேரி, நான் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இவ்வளோ நாள் வந்து நீ எனக்காக இருந்த, நான் சொன்னதெல்லாம் கேட்டேன், இப்போ கடைசியில் வந்து இந்த மாதிரி நான் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. காவேரி உன்னை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உன்னை தாத்தா கிட்ட போய், தாத்தா இந்த மாதிரி காவேரி வந்து அப்படின்னோடனே, எங்கேப்பா போனா காவேரி அப்படின்னோடனே நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி காவேரி என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டா தாத்தா அப்படின்னோடனே, நீ கவலைப்படாதப்பா, கண்டிப்பாக வந்து காவேரி கிடச்சிட்டு வா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு வா, நான் எப்படியாவது இங்கே இருக்கிறவங்களை சமாளிச்சுக்கிறேன், காவேரி போனது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்புறாரு. விஜய் போய் அவங்க அம்மா வீட்டில் பார்க்குறாரு. எல்லா இடத்துலையும் தேடுறாரு, எங்கெங்கேயோ போய் பார்க்குறாரு. ஆனால் காவேரி காணவே காணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. கடைசியில் காவேரி சொன்ன விஷயங்கள் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் என் அப்பா கிட்ட தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே வந்து அவர்கிட்ட சொன்னால் தான் எனக்கு நிம்மதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கொடைக்கானல் இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி யோசிக்கிறாரு. அப்போ காவேரி கண்டிப்பாக கொடைக்கானல் தான் போவா, ஏன்னா வந்து அங்கே தான் அவருக்கு போகிறதுக்கு வழி இருக்குது, வேறு எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொடைக்கானல் போகிறதுக்காக ட்ரெயின் ஏறதுக்காக இருக்காங்க. அங்கே வந்து போயிடுறாரு நம்ம வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து பார்த்துடுறாரு. காவேரி வந்து பார்த்துட்டு அப்படியே விஜய் பின்னாடியே ஓடுறாரு. உடனே வந்து காவேரி வந்து, இங்கே பாருங்கள், எதுக்கு நீங்கள் வந்தீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, எதுக்காக என்னை தேடி வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் இப்படி இங்கே இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. எனக்கு தெரியும் காவேரி, நீ உங்கள் அப்பா கிட்ட தானே போகிறேன். ஆமாம், நான் என் அப்பா கிட்ட தான் போகிறேன், ஒரே நேரம் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் காவேரி இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, வேறு என்ன பேச சொல்கிறீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏங்க என்னை வந்து தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, ப்ளீஸ் காவேரி, நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் நேரம் கேளு, எதுவும் கேட்க விரும்பலைங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நமக்குள்ளே இருந்த எல்லாமே முடிஞ்சிச்சு, தயவுசெய்து விடுங்க அப்படின்னோடனே போகிறாங்க. கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ப்ளீஸ் காவேரி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னோடனே, சரி என்ன சொல்லணும் நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, உன் கூட நான் நின்றுக்கணும், ஆனால் நான் வந்து உன்னை ரொம்ப திட்டேன், அது எனக்கே தெரியுது, நீ பண்ணது தப்பு கிடையாது, குடும்பத்துக்காக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி, ப்ளீஸ் காவேரி, நான் சொல்கிறது கேளு அப்படி சொல்கிறாரு. அதுக்கு வந்து காவேரி வந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ ஒன்று பேசுவீங்க, நாளைக்கே வந்து என்னை திட்டுவீங்க, எதுக்குங்க வம்பு, அதுக்கு நான் வந்து இப்படியே இருந்துட்டு போகிறேன், நீங்கள் அங்கேயே இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் போய் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு அப்படின்னோடனே, இங்கே பார் காவேரி, தாத்தாவும் புரிஞ்சுக்கிட்டார் உன்னை, தாத்தா தான் உன்னை கூப்பிட்டு சொன்னார், போதுமா ப்ளீஸ் காவேரி வா, சரி இப்போ நீ வரதுக்கு நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், தயவு செய்து நீங்கள் இது கிளம்புங்க காவேரி, நான் எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க எல்லாரும் பார்க்குறேன், கையை விடுங்கன்றாங்க. அதெல்லாம் விட முடியாது அப்படின்றாரு. இப்போது நீங்கள் எதுக்கு என் கையை பிடிக்கிறீங்க, அப்புறம் நான் எல்லாருக்கிட்டும் சொல்லிவிடுவேங்க, சொல்லு எல்லாரையும் கூப்பிடு அப்படின்றாரு. உடனே வந்து, ஏங்க இங்கே பாருங்களேன், என்னை கையை பிடிக்கிறாங்க அப்படின்னா, அடிப்பாவி கூப்பிடாத, சொன்னால் கேளு அப்படின்றாரு. தெரியுதுல்ல, அப்போ கையை விடுங்க அப்படின்றாங்க. ப்ளீஸ் காவேரி, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், இதுக்கப்புறம் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், நான் நிஜமாக சொல்கிறேன், நான் இதுக்கப்புறம் வந்து உன்னை திட்டவே மாட்டேன், போதுமா அப்படின்னோடனே உடனே காவேரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நான் வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். ப்ராமிஸா அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், ரொம்பலாம் வந்து யோசிக்காதீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது. எந்த கல்யாணம், அதுதான் உங்கள் தம்பிக்கும் ராகினிக்கும் உள்ள கல்யாணம் தான், அது தாத்தாவே வேணான்னு சொல்லிட்டார். நிஜமாவாங்க, ஆமாம், தாத்தாவும் முடிவு பண்ணிட்டாரு அந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்க போகிற, போகலாமா, அது மட்டும் கிடையாது, இப்போ பார்த்தாலும் 8 மாதத்தில் நீ போகிறேன்னு சொல்கிறீங்களா, அந்த பேச்சு நீங்கள் இருக்கக்கூடாது, நான் போகிறத பற்றி நீங்கள் பேசக்கூடாது. சரி காவேரி, நான் பேச மாட்டேன், போதுமா ப்ராமிஸ், போதுமா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.